ஹோர்மோஸ் ஜலசந்தி. இந்த பேர் இப்போ உலகத்தையே அதில வச்சிட்டு இருக்கு. அங்க நடக்கிற ஒரு சின்ன விஷயம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையையும் பாதிக்க போகுது. ஆமா, இது ஒரு பயங்கரமான எரிசக்தி போராட்டம். வாங்க, இதுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு விரிவா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உலகத்துல இருக்கிற முக்கியமான எண்ணெய் வரவழி ஒண்ணுல திடீர் ஒருத்தர் வந்து மிரட்டல் விடுத்தா என்ன ஆகும்? சும்மா நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு இல்லையா? இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஒரு சின்ன கடல் பாதை உலக பொருளாதாரத்தை ஆட்டி படைக்க போகுது. எப்படிங்கிறது தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, இந்த பிரச்சனையெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சது? எல்லாமே ஒரு 48 மணி நேர கெடுவுல தான் ஆரம்பிச்சது. அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு ரொம்ப நேரடியா ஒரு இறுதி எச்சரிக்கையை விடுத்தார். என்ன சொன்னாருன்னா, ஹோர்முஸ் ஜலசந்தியை உடனே முழுசா துருங்க, இல்லனா நாங்க எடுக்க போற நடவடிக்கையோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு ஒரு கட் அண்ட் ரைட் மெசேஜ் கொடுத்த. டைம் வெறும் 48 மணி நேரம்தான். சொல்லப்போனா அடுத்த வார ஆரம்பத்திலே முடிஞ்சிரும். டைம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு செகண்டும் டென்ஷன் ஏறிக்கிட்டே போகுது. மொத்த உலகமும் இந்த கெடு முடியறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சரி, நீங்க கேட்கலாம், இந்த ஹார்மோஸ் ஜலசந்தைக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம்? ஒரு சின்ன தண்ணி பாதை தானே, அதே எப்படி உலகத்தையே ஆட்டி படைக்க முடியும்? வாங்க, அதுக்குள்ள இருக்கிற விஷயத்த பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, சுமார் 20%. ஆமா, உலகத்துல உற்பத்தியாகிற மொத்த எண்ணெயில 5ல ஒரு பங்கு இந்த சின்ன குறுகலான பாதை வழியாதான் போகுது. ஒருவேளை இந்த பாதை அடைப்பட்டா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. அதோட பாதிப்பு உலக அளவுல இருக்கும். இதோட விளைவு ஏற்கனவே மார்க்கெட்ல தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஈரான் அந்த ஜலசந்தில கட்டுப்பாடுகளை கொண்டு வந்த உடனேயே ஒரு பேரல் கச்சா எண்ணெயோட விலை $100 தாண்டிடுச்சு. இது ஒரு பெரிய எரிசக்தி நெருக்கடி வரப்போறதுக்கான முதல் அலாரம் பெல்னு சொல்லலாம். ஜியோ பாலிட்டிக்ஸ்ல இத சோக் பாயிண்ட், அதாவது நெரிசல் புள்ளின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இது ஒரு குறுகலான வழி, ஆனா அது வழியா ரொம்ப முக்கியமான வர்த்தகம் நடக்கும். இங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட மொத்த சப்ளை செயினுமே பாதிக்கப்பட்டு உலக பொருளாதாரத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி, இந்த இறுதி எச்சரிக்கைக்கு அப்புறம் என்ன ஆச்சு? அமெரிக்கா ஒரு பக்கம் மிரட்ட, ஈரான் என்ன பதில் சொல்லுச்சு? 2 தரப்பும் என்னென்ன நிலைப்பாடுகள் எடுத்தாங்கன்னு இப்ப நாம பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 2 தரப்போட நிலைப்பாடும் ஒண்ணுக்கொன்னு எவ்வளவு முரணா இருக்குன்னு புரியும். அமெரிக்கா என்ன கேக்குது? எந்த நிபந்தனையும் இல்லாம முழுசா திறங்க. ஆனா ஈரான் என்ன சொல்லுது? திறக்கிறோம், ஆனா சில நிபந்தனைகளோடன்னு ஒரு செக் வைக்குது. இதுதான் இந்த மோதலோட முக்கியமான புள்ளி. ஈரானோட பதில் ரொம்பவும் தந்திரமானது. அது சரின்னு சொல்லல, முடியாதுன்னு சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஜலசந்தி எல்லாருக்கும் திறந்துதான் இருக்கு, ஆனா கூடவே ஒரு முக்கியமான கண்டிஷனையும் வைக்கிறாங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், அப்புறம் அவங்களோட நட்பு நாடுகளோட கப்பல்கள்ல நாங்க தாராளமா தடுக்கலாம், இல்லனா கட்டுப்படுத்தலாம்னு சொல்றாங்க. இது சரண்டர் பண்றதும் இல்ல, முழுசா மூடுறதும் இல்ல. இது ஒரு செம ஸ்ட்ராட்டஜிக்கான மூவ். பேச்சுவார்த்தையெல்லாம் தாண்டி இப்போ அச்சுறுத்தல்கள் ஆரம்பிக்குது. அமெரிக்கா ஈரானோட பவர் பிளான்ஸை தாக்குவோன்னு மிரட்டுறாங்க. அதுக்கு பதிலுக்கு ஈரான் வளைகுடா பகுதியில் இருக்கிற அமெரிக்காவோட நட்பு நாடுகளோட முக்கிய உள்கட்டமைப்பு, அதாவது பவர், டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட இடங்களை தாக்குவோன்னு எச்சரிக்கை விடுக்குது. ஈரானிய தலைவர்கள் பயன்படுத்திய வார்த்தை இது, மீள முடியாத சேதம். இது அவங்களோட எச்சரிக்கை எவ்வளவு தீவிரமானதுன்னு காட்டுது. இது ஒரு சின்ன ராணுவ மோதலா மட்டும் இருக்காது. ஒருவேளை தாக்குதல் நடந்தா இந்த முழு பகுதிக்குமே மீள முடியாத சேதத்தை ஏற்படுத்துற ஒரு பெரிய போராக இது மாறுங்கிற அபாயத்தை சுட்டிக்காட்டுது. இவ்ளோ சிக்கலான ஒரு சூழ்நிலையில அடுத்து என்னதான் நடக்கப் போகுது? ஆய்வாளர்கள் ஒரு 3 விதமான சாத்தியக்கூறுகளை சொல்றாங்க. அது ஒவ்வொன்னையும் இப்ப பார்க்கலாம். முதல்ல பெஸ்ட் கேஸ் சினாரியோ, அதாவது எல்லாமே நல்லபடியா முடிஞ்சா என்ன நடக்கும்னு பார்க்கலாம். 2 தரப்பும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு டீலுக்கு வர்றது. இதன் மூலமா ஜலசந்தியே ஒரு கட்டுப்பாட்டோட பகுதியளவு திறக்கலாம், பெரிய போர் தவிர்க்கப்படும். இதுதான் அமைதியான வழி. ஆனா இப்போ இருக்கிற டென்ஷன்ல இது நடக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அடுத்தது, எது நடக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுதுன்னா, ஒரு இழுபறி நிலை. அதாவது 2 பக்கமும் விட்டு கொடுக்காம இந்த மோதல் அப்படியே தொடரும். சில கப்பல்களை மட்டும் போக விடுவாங்க, சிலதை தடுப்பாங்க. பதற்றம் கொஞ்சம் கூட குறையாது, அந்த அபாயம் அப்படியே நீடிச்சுட்டே இருக்கும். உலக பொருளாதாரம் ஒரு நூல் மேல நடக்கிற மாதிரி ஒரு நிலையில இருக்கும். கடைசியா வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ, இதுதான் எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம். அமெரிக்கா தாக்குதல் ஆரம்பிக்குது, அதுக்கு பதிலடியா ஈரான் வளைகுடா பகுதியில் இருக்கிற உள்கட்டமைப்பு தாக்குது. அப்புறம் என்ன? இது ஒரு முழு மத்திய கிழக்கு போராவே வெடிக்கலாம். இதோட விளைவுகளை நினைச்சு கூட பார்க்க முடியல, அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும். கெடு முடிய போகுது. மொத்த உலகமும் இந்த இடத்தான் ஒத்து பாத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்கும்? பேச்சுவார்த்தையா? தொடரும் பதற்றமா? இல்லனா ஒரு பெரிய பேராபத்தான போரா?
ஹோர்முஸ் ஜலசந்தியோட எதிர்காலம் மத்திய கிழக்கோட அமைதியை மட்டும் தீர்மானிக்க போறதில்ல, நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எரிசக்தியோட எதிர்காலத்தையும் தீர்மானிக்க போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க?